ஜூன் 22ஆம் தேதி இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கை. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இந்திய வானிலை ஆய்வு மையம். மஞ்சள் எச்சரிக்கைனா இன்னைக்கு மட்டும் எந்த இடத்துல வேணாலும் 10 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யலாம் அப்படிங்கிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல் இது தொடர்ந்து இந்த மழை வந்து நாளை, நாளை மறுநாள், நாளை மறுநாள் இப்படிலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, இன்னையோட மழை வந்து நமக்கு முடிவுக்கு வரப்போகிறது. ஏன்னா நாளையிலேருந்து நமக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்கல. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதிகள், நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் ஆங்காங்கே இடி மின்னலுடன் கூடிய பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு மட்டும். இப்போது நாளைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஒரு சில இடங்களில் லேசான மழை தான். புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியிலையும் லேசான முதல் மிதமான மழை இருக்கும். இதே போல தான் அடுத்த ஒரு வார காலத்துக்கு இப்படி தான் இருக்க போகுது. குறிப்பாக இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட மலைப்பகுதி, நீலகிரி, திண்டுக்கல், தேனி, சிவகங்கை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு ஜூன் 23, 24, 25, 26, 27 வரைக்குமே நமக்கு பெரிய லெவலில் மழை வந்து இருக்காது. ஏன்னா நமக்கு எந்த ஒரு எச்சரிக்கையும் இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுக்கல. நாளைக்கு, நாளை மறுநாள் எந்த ஒரு எச்சரிக்கையும் கொடுக்காம தான் இருக்காங்க. அதே வேளையில் நமக்கு வந்து கடந்த 48 மணி நேரத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாயிருக்கு. திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய நத்தம், அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம், கிருஷ்ணகிரி, சேலம், கடலூர், திருவாரூர், சேலம், நாமக்கல் இந்த பகுதியிலலாம் மழை வந்து கடந்த 48 மணி நேரத்தில் பதிவாயிருக்கு. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு வந்து பெய்ய வேண்டியது ஜூன் 1ஆம் தேதி தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கியது. இப்போ இன்றைக்கி கிட்டத்தட்ட 21 நாள் முடிஞ்சிருச்சு. நமக்கு பெய்ய வேண்டிய மழையை விட 56% மழை வந்து நமக்கு அதிகமாக தான் பதிவாயிருக்கு. சரியா? அதனால் வானிலை என்பது மாறிக்கொண்டே இருக்கிறது. பல மாவட்டங்களில் மழை பெய்யாத மாவட்டங்கள்லையும் மழை பெய்து வருகிறது. தென்மேற்கு பருவமழை நமக்கு இப்போ ஜூன் மாதம் நம்ம வந்து 22ஆம் தேதியில் இருக்கிறோம். இன்னும் போக போக ஜூலை முதல் வாரத்திலேயோ இல்லை 2வது வாரத்திலேயோ இல்லை 3வது வாரத்திலேயோ மறுபடியும் மழை தீவிரமடைய இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை காலகட்டத்தில் நமக்கு பெய்ய வேண்டியது 36.9 மில்லிமீட்டர், பெய்திருக்கிறது 57.7 மில்லிமீட்டர். இது இயல்பை விட 56% தமிழகத்தில் மழை வந்து அதிகமாக பெஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்த ஒரு வானிலை அறிக்கையில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.